ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானஸ் ஹோமி குக்கிங். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு எடுத்ததுங்க. புதன்கிழமை எடுத்த vlog தான் இது. நான் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கோவில் போகணுன்றதுனால கடகடன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சுருந்தேன். லெமன் சாதமும் தயிர் சாதமும் செஞ்சுருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா இருக்கு இல்லையா, அது செஞ்சு கொடுத்துருந்தேன். அதாவது தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் பிள்ளைங்களுக்கு. அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தயிர் சாதத்தோடையும் லெமன் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து இந்த vlogல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் லெமன் சாதமும் தயிர் சாதமும் வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன்ட்டு. ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த வீடியோவை பெருசாக நான் ஷேர் பண்ணல, ஏன்னா எல்லோரும் செய்கிறது தான் நானும் செஞ்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்னா மசாலா. இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்வேன். ஸோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சன்னா மசாலாவுக்கு முதல்ல ஆயில் கடாயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 போல் பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்க்கணுன்ற தேவை இருக்காது. கூடவே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம பொன்னிறம் வர வரைக்கும், அதாவது கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எப்போவுமே இந்த மாதிரி தூக்கெல்லாம் செய்யும்போது நல்லா வதங்கி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி வந்து குயிக்காக செஞ்சிடலாங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப அரைக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்குன்னா சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கி வந்துடும். ஸோ அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொத்தி விடுங்க தக்காளியை. அப்போ தான் வந்து நல்லா பிள்ளைங்க வந்து அது ஒதுக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நல்லா கொத்தி விட்டுருங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் போல், அதாவது அரை ஸ்பூன் போல் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு அரை ஸ்பூன். கூடவே குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, குழம்பு மசாலா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து சுண்டல் வந்து நைட்டு ஊற போட்டுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அது இருக்குது. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை சேர்த்துக்கலாம். நான் 2 பாப்பாவுக்கு மட்டும் செய்கிறேன்றதுனால நான் வேக வச்ச சுண்டலில் பாதி எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம், பிள்ளைங்களுக்கு தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் போல் வந்து இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா சேர்ந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கோவில் போகிறதுனால டக்குன்னு கடகடன் விளக்கிடலாம் அப்படின்றதுக்காக விளக்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம கோவில் போயிட்டு வந்துட்டு செய்கிறதுன்றது முடியாது இல்லையா. ஸோ நமக்குமே வந்தோடனே கிச்சன் நீட்டாக இருந்தால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இல்லைனா எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த வேலையும் செய்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன். நம்ம வரதுக்குள்ளே பிள்ளைங்களும் வர சரியாக இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் விளக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இப்போவே விளக்கி வச்சுட்டேன்னா அந்த விளக்கி வைக்கிற அந்த கூடையும் நமக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். வந்து எடுத்து அதாவது அந்தந்த இடத்துல வச்சுட்டு வர லஞ்ச் பாக்ஸை மட்டும் விளக்கி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா பாத்திரத்தையும் கடகடன்னு நான் விளக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் வெளியே போகிறேன்றதுனால தான் வந்து இவ்வளோ குயிக்காக நான் வேலை செய்கிறேன். இதே நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் இந்த வேலைகள்லாம் செய்வேன். நான் நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாத்திரம் விளக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா சிங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த சிங்க் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அழுக்காகும். ஸோ இந்த வீடு கொஞ்சம் பழைய வீடு தான், பட் வீடு அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம பாத்திரம் விளக்குறதுக்குள்ளேயே நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அதுவும் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்குலாம் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அங்கே சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து விளக்கிக்கலான்னு விளக்க வந்தாச்சு. பாத்திரம் மட்டும் சேர விடாமல் நம்ம உடனே விளக்கிட்டோம்னா நமக்கு வேலையே இருக்காது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சிங்க்கு மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் மனசு. ஸோ அதனால் சிங்க்கை மட்டும் எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மற்றபடி மற்ற வேலைகள்லாம் இப்போ துவைக்கிற வேலை, வீடு துடைக்கிற வேலையெல்லாம் இருக்குன்னா அது மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா நம்மளோட ஹெல்த்தும் நமக்கு முக்கியம். கடை நான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சோன்னா டக்குன்னு டைம் ஆகிடும். ஈவினிங் பிள்ளைங்க வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது.
ஸோ இப்போ பாருங்கள் சிங்க்கும் நல்லா கழுவியாச்சு. எவ்வளோ பாத்திரம் பாருங்கள், இவ்வளோ பாத்திரமும் விலைக்கு எடுத்தாச்சு. இப்போ சன்னா மசாலா சிம்மில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னென்னா நைட்டு நம்ம வந்து சுண்டலை மட்டும் ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு, லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லஞ்ச் பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட வேண்டியது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறதுக்குள்ளேயே நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோவில் திறந்துருக்கும். ஸோ அதனால் நான் லேட்டாக தான் போனேன். ஸோ அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பறிக்கிற அண்ணா வந்துட்டாங்க. ஸோ அந்த அண்ணாட்ட வந்து தேங்காய் கொஞ்சம் 20 காய் போல் தான் இருந்துச்சு. அதை பறித்து போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது பக்கத்தில் எல்லாம் விழுந்துருது. யார் தலையாச்சும் விழுந்தா சிரமம் இல்லையா, இருக்கிறத பறித்து போடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா பறித்து கொடுத்து ஒரு 3 காய் போல் உரிச்சு கொடுத்தாங்க. ஸோ எப்போவுமே நம்ம காயை வந்து இப்படி நிமித்தி தான் நிற்க வைக்கணும். ஸோ இப்படி சாய்ச்சி இப்படி வச்சோன்னா அந்த காய் வந்து வேகமாக கெட்டு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சிரட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்ட்டு ஒரு 5 கிலோ 6 கிலோன்னு வந்து போச்சுன்னா இப்போ வந்து தேங்காய் சிரட்டை வந்து 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஸோ 5 கிலோன்ற போது 50 ரூபா வரும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த காசை வாங்கிட்டு வந்து உண்டியலில் போட்டுருவேன். ஸோ இப்படி தான் நான் சேவ் பண்ணுவேன். எதுலெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும்னு யோசிச்சு சேவ் பண்ணால் தான் நமக்கு நல்லது. வருங்காலம் வந்து விலை ஏறத்தான் செய்யுமே தவிர குறைய செய்யாது. ஸோ நம்ம வந்து எதுலெல்லாம் மிச்சப்படுத்தி நம்ம காசு சேர்க்குறோமோ அது அவ்வளோ நல்லது. ஸோ இந்த நம்ம சேவிங்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி. நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் என்னென்ன எடுத்து ஸ்டோர் பண்ணணுமோ அத்தனையும் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேட் போட்டிருக்கேன். மேட்டு இன்னும் வரலை எனக்கு. மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்தோடனே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் எந்த மாதிரி மேட் போட்டேன்ட்டு. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நான் இப்படி தாங்க வச்சுருக்கேன். இந்த மேட் வந்தோடனே தான் நல்லா ஃப்ரிட்ஜை வந்து நல்லா நீட்டாக இன்னும் வந்து நான் வைக்கணும். டோரில் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இனி கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதாக எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சமைச்சது போக மிச்சம் அந்த தயிர் கீரையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ வெளியே கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த டோரில் பாருங்கள் நான் ஒரு டவல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு ஹேண்டில் இருக்காது, அந்த மாதிரி மாடல் தான் இது. ஸோ அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, அது வந்து இப்படி கை வந்து இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரையாகுமேன்றதுக்காக அங்கே மட்டும் ஒரு டவல் போட்டு வச்சுருக்கேன். குட்டி டவல் இருக்கும் இல்லையா, அதை போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் ஃப்ரிட்ஜு டூர் தரேன். ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.